கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை ஏற்றும் தருணத்தை தந்த கர்த்தாதி கர்த்தரின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இன்று நவம்பர் மாதம் 12ஆம் தேதி நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் 60ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் 64. சத்தியத்து நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தார். தாவீது மெசொப்பொத்தாமியா தேசத்து சீரியரோடும் சோபா தேசத்து சீரியரோடும் யுத்தம் பண்ணின போது யோவாப் திரும்பி உப்பு பள்ளத்தாக்கிலே ஏதேமரில் 12,000 பேரை வெட்டின போது அவன் சாட்சியை விளக்குவதற்காக 6 நரம்பு கிண்ணறத்தினாலே போதிப்பதற்காகவும் பாடினது இந்த சங்கீதம். இது ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்ததுமான சங்கீதம். முதல் 4 வசனங்களில் தாவீதின் புலம்பலை காணலாம். தேவன் அவரை கைவிட்டதாகவும் சிதறடித்த அவர்கள் மேல் கோபமாக இருப்பதாகவும் கர்த்தருடைய ஜனங்களுக்கு கடினமான காரியத்தை காண்பித்து தத்தளிப்பின் மதுபானத்தை அவர்கள் குடிக்க கொடுத்ததையும் கூறி தாவீது தனது மனச்சோர்வை கூறுகிறார். ஆனால் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளுக்கும் சத்தியத்தின்படி நடக்கிறவர்களுக்கும் கர்த்தர் நிச்சயமாக வெற்றி தருவார் என்று கூறுகிறார். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு எதுவானது. இப்படிப்பட்ட காரியங்கள் உள்ள கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு வெற்றி கொடியை நிச்சயமாக ஏற்றுவார். கர்த்தர் கொடுப்பார். சத்தியத்தின் நிமித்தம் கர்த்தருடைய மகத்தில் ஜெயமாக ஏறி வருவார். சத்தியத்தின் நிமித்தம் சத்துருக்களை நிர்மூலமாக்குவார். சத்தியத்தின் நிமித்தம் ஒரு கொடியை ஏற்றும்படியாக கொடுப்பார். அப்பொழுது தாவீது மனச்சோர்வினின்று மீண்டார். மீண்டுமாக தாவீது ஜெபித்த போது வெற்றி மேல் வெற்றியை பெற்றார். தேவன் ஒரு கொடியை கொடுத்தார். தேவன் கொடியை கொடுப்பது வெற்றியை தருவதை குறிக்கிறது. ஆகவே சத்தியத்தின்படியும் கர்த்தருக்கு பயந்தும் நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கர்த்தர் கொடுப்பார். ஜெபம். ஆமாம் சுவாமி, உமக்கு பயந்து நடக்கிற எங்களுக்கு உதவி புரியும் சுவாமி. அதுபோல் நாங்கள் சத்தியத்தின்படி எப்பொழுதும் உண்மையாக இருக்கவும் எங்களுக்கு கிருபை செய்யும் சுவாமி. அப்பொழுது தாவீது கூறியது போல நாங்களும் சுவாமி வெற்றி கொடிய நீர் எங்களுக்கு தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென்.